ஹே காய்ஸ், இப்போ நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் தான் கைஸ். இவ்வளோ நாளாக ஏன்டா வீடியோ போடலன்னு கேட்குறீங்க, புரியுது. கொஞ்சம் எக்ஸாம்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து, அதனால் படிக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்தது. ஸோ இப்போ குவார்ட்டர்லி லீவ் வேறு அதனால் இந்த 1 வீக்கில் கண்டிப்பாக ஃபுல்லாக கேம் ப்ளே வீடியோ போட பார்க்குறேன். சரி, விண்டோருக்கு இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வெளில ஒருத்தன் ஐஸ்கிரீம் விற்றுட்ருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் போகிறான், குண்டு பையன். இந்த குண்டு பையனை கூப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோன்றான். ஐஸ்கிரீம் வாங்கிக்கோன்னு சரி, இந்த குண்டு பையனை வாங்கிக்கிறேன்றான். ஐஸ்கிரீம் தருவான்னு பார்த்தா என்னங்க உரைச்சி கேஜ்குள்ளே போட்டு வச்சுப்பான் போல் இருக்கே. ஐயோ, நம்மளை பார்த்துட்டான். நான் இல்லை. சரி வாங்க போயிட்டு இப்போ இந்த இடத்த விட்டு போனோம். இதுக்கு இந்த விண்டோ வழியாக கயிறு கட்டி தான் இறங்கணும். இந்த 2 ட்ராயரில் தான் ரோப் இருக்கும். அந்த பாருங்க, ரோப் கடிச்சிச்சு. ஸ்லிங் ஷாட்டும் எடுத்துப்போம், தேவைப்படும். ரோப்பை போட்டானா ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கிட்டே இறங்கும். வந்தால் நானும் தலைமையில அடிச்சு விட்டுடலாம். இங்கே கீழே ஒன்று மினுக்குன்னு இல்லைங்க. அந்த மேப் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வேனுக்குள்ளே மேப்புக்குன்னு தனியாக ஃபிக்ஸ் பண்ண இடம் இருக்கும், அங்கே போட்டணும். தேடா வச்சுக்கூடா கூட அப்படிக்கா. மேப் எடுத்துன்னு போயிட்டு நம்ம நேராக ஸ்டாலுக்கு போயிடலாங்க. ஏன்னா ஸ்டாலில் ஒரு சின்ன ஒர்க்கு தான். ஸ்டால் இங்கிட்ட இருக்குப்பா. ஸ்டாலுக்கு நேராக போம். ஸ்டாலுக்கு போயிட்டு நம்ம வெறும் ஒரு பெட்ரோல் கேன் மட்டும்தான் அங்கே எடுக்கணும், மற்றபடி அங்கே எதுவும் தேவையில்லை. சரி வாங்க போகலாம். இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. இங்கிட்ட இருக்கான்ப்பா. நம்ம டக்குன்னு பெட்ரோல் கேன் கிடச்சிச்சு, வாங்க போயிடலாம். இவன் வரத்துக்குள்ளே மேப்பு கெஃபட்டேரியாவுக்கு ஓடிடுவோங்க. அவ்வளோதான், வந்த வேலை டக்குன்னு முடிஞ்சது, போயிடும். இங்கே ரொம்ப நேரம் இருக்காங்க. கெஃபட்டேரியாவில் தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். சரி வாங்க போவோம். இப்போ இவன் வேறு இந்த ராடு வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. உள்ளே இல்லை, கன்ஃபார்ம் வெளில தான் இருப்பான் இங்கே கண்டிப்பாக. இங்கே இருக்கான் இந்த ராடு. அங்கிட்டு இருக்கான், பார்த்துட்டான். சரி வரட்டும், இந்த விண்டோ வர எகிரி குச்சி ஓடிடலாம். வரடி கொஞ்சம் நல்லா வரட்டும். நல்லா வரானான்னு பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம். வெளில வரடி கண்ணா. வந்துட்டாங்க, போயிடலாம். உள்ளே போயிட்டு டக்குன்னு நம்ம ஆயில் கேனு, அது சேம் டைம் ஆயில் கேன் கிடச்சிச்சு. அதே டைமில் சோஃபியா ரைட்டுப்பா. இவன் அப்படியே எங்கேயாவது இருக்கானான்னு பார்ப்போம். இன்ட்ராக்ட் பண்ணிடுவோம். இந்த பின்னில் நமக்கு ஒரு கோடு கிடைக்கும். அந்த கோடை வச்சு நம்ம வந்து அந்த கேஷ் கோடு கிடச்சிச்சுங்க. ஐயோ வரான், துரத்துறான். சரி வெளில போயிட்டு வருவாங்க. வாடாடி. சரி தற்கொலை வாயன் பாருங்கள், நம்ம எப்படி ஈஸியாக அசால்ட்டாக நின்று தப்பிச்சு வரோம். பிடிக்க தெரில. சரி அவன் கொஞ்சம் தூரம் போட்டான். நம்ம அதுக்குள்ளே ஆயில் கேன் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வேனில் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் இருப்பான், சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். சத்தம் கேட்குது பாருங்கள். இவனை ஈஸியாக ஏமாற்றிடலாங்க. அறிவே இல்லை இவனுக்கு சுத்தமாக. வந்த நேரம் வந்து பிடிக்க தெரியாது, சுற்றிட்டு வந்து பிடிப்பான். எங்கே இருக்கான் இவன்? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போவோம். இதோ பாருங்கள், தற்கொலை மாதிரி சுற்றிட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம போயிடும். டக்குன்னு போயிட்டு ஆயில் கேனை போட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்துட்டு காயின் எடுத்துகிட்டு வந்துட்டு வேனில் போட்டு போயிட்டே இருக்கலாங்க. வரான். வாடா எங்கடா இருக்க? எவ்வளோ பொறுமையாக ஆடி அசைஞ்சு வரான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவனை வச்சுட்டு என்ன நான் பண்ணுறது? ஒன்றும் வேலைக்கே ஆகும். சரிப்பா வட்டாமா மெட்ரு. எடுத்துட்டோங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அவன் வரானா இல்லையான்னு பார்த்துட்டே போயிடலாம். எங்கே இவன் ஆளை காணோம். ராடே எங்கடா இருக்க? ரொம்ப ஸ்லோவாக இருக்கான்ப்பா. வரான் பாருங்கள், எல்லாம் தெரிஞ்ச மேதாவி மாதிரி. வாடாடி கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக விண்டோவுக்கு போயிட்டாலே போதும், தப்பிச்சிட்டோம். கெஃபட்டேரியாவில் நம்ம வேலை முடிஞ்சுதுப்பா. இப்போ தப்பிச்சு நேராக எங்கே போனோம்? பார்க்கிங்கா? ஆமாங்க, பார்க்கிங் தான். பார்க்கிங் போயிட்டா கரெக்டாக இருக்கும். பார்க்கிங் போப்பா. பார்க்கிங் இல்லையா? இல்லைங்க, தப்பாக வந்துட்டேன். பார்க்கிங் இல்லை, பார்க்கிங் இல்லைங்க, தப்பாக வந்துட்டேன். பார்க்கிங் இல்லை. எங்கே? ப்ளே கிரவுண்டுங்க. தப்பான இடத்துக்கு வந்துட்டேங்க. பார்க்கிங்கு ப்ளே கிரவுண்ட் இங்கிட்டு தான்.
வந்துட்டோம். எங்கே இருக்கான் இவன்? இதோ பாருங்க, இங்கே இருக்கான். அவ்வளோதான். இப்போ காயின் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெண்டிங் மிஷினில் போட்டு இவன் அப்போ தான் துரத்திட்டு வரான். சரி, நான் ஒரு சுற்றிட்டு போயிடுவாங்க அவன் வரத்துக்குள்ளே. ஐயோ, கரெக்டாக வரானேப்பா. எனக்குள்ளே இவ்வளோ அறிவா? அதான் நான் பார்த்தேன், நம்ம ஆளுக்கு அவ்வளோ அறிவுலாம் இருக்காது எப்பான்ட்டு. எங்கிட்ட இருக்கான்? வாடாடே. நேராக வந்து பிடிக்க மாட்டான், சுற்றிட்டு வந்து தான் பிடிப்பான். அவ்வளோ அறிவாளி நம்ம ராடு. சரி வாங்க, சுற்றி காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஐயோ, எனக்கு அந்த கன்று வேறு வந்துட்டுருக்கும்ப்பா. அதை எடுத்து இவனை முதல்ல தலைமையிலே பட்டுன்னு அடிக்கணும். இருங்க, கன் பெயிண்ட் பால் கன்று கடிச்சிட்டுங்க. கிஃப்ட்டு, ஐயோ பட்டன் அழுத்தணும்ப்பா. சரி வரட்டும், பொறுமையாக வரான்ப்பா. இவன் வரத்துக்குள்ளே நான் போய்ட்டு கிஃப்ட்டு அள்ளிட்டு வந்துடுவேன். சரி வட்டாரடே. எங்கப்பா கிஃப்ட்டை காணோம்? ஐயோ, கிஃப்ட்டை காணுங்க. பையன் எங்கே? எங்கேயா இருக்கான் ராடே? ஐயோ, போயிட்டான்ப்பா. அட அறிவு கெட்டவனே, அட கூறு கெட்டவனே. ஆயில் கேன் எடுத்தோமேப்பா. பாருங்க, வந்துட்டான். கன்னு போடும்போது தாங்க வருவான் இவன். சுற்றிட்டு வந்துடலான்னு பார்த்தாலும் முடியாது. பார்த்துட்டான்ப்பா. வெறுப்பேற்றுறாங்க சுற்றி செம கடுப்பேறுதுங்க. கன்று இருக்கும் போது வரமாட்டான். அவ்வளோதான், சைலண்ட்டாக அந்த சைடு போயிட்டோங்க. சைலண்ட்டாக வெயிட் பண்ணோம். போயிட்டான். நம்ம இந்த ஓட்டைக்குள்ளே போயிட்டு ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வந்துடலாங்க. அதுதான், சைலண்ட்டாக போப்பா. நம்ம அந்த சைடு சுற்றிட்டு வரதுக்குள்ளே நம்ம இந்த சைடு நம்மளால் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதான், போயிட்டு பெட்ரோல் எடுத்துகிட்டு வருவோம். பெட்ரோல் கிணத்து வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிப்போம். இங்கே இல்லைங்க அவன், எங்கே இருக்கான்? சரி, எங்கே இருந்தா இங்கே இல்லை. பெட்ரோல் கேன் தான். பெட்ரோல் கேனில் இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ, இங்கிட்ட இல்லைங்க. அவன் கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயோ போயிட்டுருக்கான். அந்த சைடு போயிட்டுருக்கான். அந்த சைடு போகிறதுக்கு முன்னாடி அவனை 2 அடி அடிச்சுட்டு தான் போகணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக அங்கே ஒர்க்கை முடிக்க முடியும். போயிட்டு முதல்ல பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். பெட்ரோல் ஃபில் பண்ணுற வழியில் இங்கே வந்துட்டா நான் என்ன பண்ணுறது? ஐயோ, இது வேறு முட்டு சந்தா இருக்கேங்க. சரி, முதல்ல பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது வரக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப வந்துடுவான் போட்டிருக்கேங்க. பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோங்க. வரானா? இல்லை, வந்தாலும் பிரச்சனை இல்லைப்பா, ரிவர்ஸ் அடிச்சிடலாம். ஸோ அந்த இடத்த ஒரு சுற்று போட்டு வந்தால் இவன் பிடிக்க மாட்டான் கேன பையன். இன்னும் இவரு தாங்க அறிவாளின்னு நினைப்பு. ஒரு குழந்தைய ஏமாற்றி ஐஸ்கிரீம் தரன்ட்டு இப்படி கூண்டில் போட்டு வச்சிருக்கியாடா. அவன் பாடுறா, எவ்வளோ பாவுண்டா பாடுறா. பெயிண்ட் பால் கன்று எடுத்துப்போம். நீ வாங்க, எங்கெங்கே இருக்கான் ராடே? ஏய், எங்கடா இருக்க? எங்கெங்கே இருக்கான் இவன்? வாடாடே வந்துட்டான். அவ்வளோதான், நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அடிச்சு விட்டுட்டு நம்ம பாட்டு வேலையை பார்ப்போம். வேணாண்ட வரட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக கன்னை ட்ராப் பண்ணுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். எங்கப்பா? வாடா, அட பாவி. வாடாடே. டேய், இங்கே தான்டா இருக்கான், வாடா. டேய் ராடு, இந்த தற்கூரி தலையா பார்த்துட்டான், அவ்வளோதான். வாடாடே. இங்கே வாடா, இங்கே தான்டா இருக்கான். வேற வரவும் மாட்டான். இங்கிட்ட தான்டா இருக்கான். சிரிக்கிறாங்க. இப்போ வாடாடே, என்னை பார்த்தாடா சிரிக்கிற? தலைமையில அடிச்சு படுக்க போடுறான். வாடா, என்கிட்ட கன் இருக்குல்ல புட்டி போஸ். ஐய, பின்னாடி பாருங்க, டாய்லெட் போயிட்டான். சி போயிட்டு இங்கே சோஃபி அவங்களோட இதுவும் இருக்கோங்க, அதை போய்ட்டு எடுக்கணும்.
இதுக்கு முன்னே இந்த வழியாக போனோம், வாங்க போகலாம். நம்ம பேண்ட்டை பார்த்தீங்களா? எவ்வளோ வயசாகுது. இங்கிட்டு தானே இங்கே போனோம். இங்கே மேலே ஏறணும்ப்பா. மேலே ஏறிட்டு அந்த சைடு போகிறதுக்கு வழி இருக்காது, நம்ம தான் வழி உருவாக்கணும். இந்த 1 அழுத்திட்டு 3 அழுத்து. இப்போ பட்டன் அழுத்தி விடுவோம். ஐயோ, இன்னொரு வாட்டி அழுத்தி பார்ப்போங்க. என்னடா இது ரொம்ப நேரம் ஆகுது. வந்துச்சுப்பா டக்குன்னு. சரி வாங்க போகலாம். மாட்டிக்கிட்டேன்டா. இப்போ அந்த சைடு போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. 1 நிமிஷம் ஆகிட்ருக்கோம். கண்டிப்பாக எழுந்துட்டுருப்பான் இவன். சரி அப்படியே ஒரு பெஞ்சாக போய் தேடும். கிடைக்கும். இந்த சைடு வந்துடும். லெதர் ஜாக்கெட் வேணும் இப்போ நமக்கு. ஒரு பெஞ்சாக பார்த்துட்டு வரலாம். எங்கேயா காணோம்? இங்கே இல்லையப்பா. வந்துட்டானா? ஐயோ மாட்டிக்கிட்டேன்ப்பா. ஏதோ ஒரு ஏடா கூடமா எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க கீழே. எப்படி மேலே போகிறது? அச்சோ, வந்தானா பிடிச்சிருவாங்க. கையில் வர எந்த பொருளும் இல்லை. மாட்டிக்கிட்டேனுங்க. எப்படிங்க போகிறது? எப்படி போகிறதுன்னு தெரியலையே. மாட்டிக்கிட்டாங்க. இங்கே வெளியே ஏறி போயிடலாம். இந்த ராடியும் காணும் ரொம்ப நேரமா. இங்கே இருக்கு ஜாக்கெட். ஆஃபீஸ் ரூம் கீ கிடச்சிட்டு. அவ்வளோதான், இந்த ஆஃபீஸ் கீ தான் இப்போ நமக்கு முக்கியம். இந்த ராடியும் காணுமே, எங்கே இருக்கான்? இந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய்ட்டு வேனில் போட்டு நம்ம நேராக இப்போ பார்க்கிங்க்கு போயிடலாங்க. இந்த ராடு வேறு காணுமே. இப்போவே அடித்தேன். எங்கே இருக்கான்? சுற்றிட்டு போயிடலாமா? அந்த வழியெல்லாம் போவானாங்க. எழுந்துட்டுருக்காங்க. ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. இதோ பாருங்க, இங்கே இருக்கான் திருட்டு பையன். எப்படி வரான் பாருங்க. இந்த ஒரு சுற்று போட்டு போயிடலாங்க. மறுபடியும் அதே மாதிரி அங்கே மாட்டிக்கிட்டா அச்சோ. ஒரு பெஞ்ச் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. எங்கே இந்த ராடு? சிரிக்கிறாங்க. பார்த்துட்டா தான் இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும். அதனால் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். சரி, அவன் வரத்துக்குள்ளே நான் பார்க்கிங்கே போய்டும். அதனால் பிரச்சனை இல்லை. பார்க்கிங் வந்த வேலை முடியுதுங்க. பார்க்கிங்கில் போய்ட்டு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணோம். இவனும் பாருங்கள், நம்ம சொல்கிற இடத்துக்குலாம் போயிட்டுருக்கான். அறிவே இல்லாமல். இங்கிட்ட எங்கேயாவது இருப்பானே. எங்கே இருக்கான் இந்த ராடு? ராடு ஐஸ்கிரீம் தலையா, எங்கடா இருக்க? ஆஃபீஸ்க்கு என் மேலே தானே யூஸ் பண்ணணும். அந்த ஸ்டார்ஸு மேலே இருக்க போகிறாங்க திடீர்னு சர்ப்ரைஸ்ன்ட்டு. அப்புறமா இவ்வளோ நேரம் ஆனது யூஸே இல்லாமல் ஆகிடும். ஐயோ, இது வேறு ஒரு வீடான பொசிஷன் மாட்டேது. ஆஃபீஸ்க்கு வெளில யூஸ் பண்ணணுமா இல்லையா? ஐயோ, எங்கே மறந்துட்டேனுங்க, எனக்கு தெரியலையப்பா. இது வேற மாட்டிக்கிறான். நான் இதுதான்ப்பா எங்கேயோ இருக்கான். இதோ இருக்கு பாருங்க. சோஃபியாவா? பிரீஃப் கேஸ் திறந்து பிராடு சோஃபியா இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம கெஃபெட்டேரியாவில் யூஸ் பண்ணணும். ஒரு இடகுடமான வழியில் மாட்டிக்கிட்டேனப்பா. இவன் எங்கே இருக்கானுன்னு தெரில.
வாங்க வந்தோடையே போயிடுவோம் டக்கு டக்குன்னு. ஐயோ சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கேண்ணா. இது தெரியாமல் எங்கே இருக்கான் இவன் தெரியலையே. கீழே போவான் ஸ்டார்ஸ் வர வழியில் எங்கேயாவது வந்துட்டானா சொன்னோம் பாருங்கள் வந்துட்டான். சரி நம்ம வெளிக்க போயிட்டு இறங்கிடுவோம். ஆமாம் அது உடச்சிருக்கு. எங்கே வரான்? இந்த சைடு போவோம். இந்த சைடு தான் திறக்கல பாருங்க. இந்த சைடு இறங்கிறதுக்கு வழி இருக்குது. இறங்கிடுவோம். அவ்வளோதான் கீழே போய்டுவோம். கீழே போய்ட்டு நம்ம நேராக கேஃபெட்டேரியாவுக்கு போயிட்டு அங்கே இந்த ஐடி கார்டு யூஸ் பண்ணிடலாம். போடா சீக்கிரம் தம்பி, அவன் வந்துட போகிறான்டா. கெஃபெட்டேரியாவில் எடுத்தோன்னே ஒரு டோர் இருந்ததுல அங்கே நம்ம அந்த வேலிக்கு முன்னாடி அந்த டோராண்ட தான் இந்த சோஃபியா ஐடி கார்டு கீ கார்டை யூஸ் பண்ணோம். சரி வாங்க சோஃபியா கீ கார்டை டக்குன்னு போட்டு பார்த்துட்டான் பாருங்கள். இங்கே தான் இருந்திருக்கான் மௌனே. இப்போ நம்ம உள்ளே போயிருந்தோம் அவ்வளோதான், மொத்த பிளானும் கேன்சல் ஆகிட்ருக்கோம். சொறி விட்டுருப்பான், பிடிச்சி போட்டுட்ருப்பான். சிரிக்கிறான்ப்பா கோமாளி தலையா. எங்கடா இருக்கா? வாடா. எங்கே பார்த்தாலும் இவன் ஒருத்தனே இருக்கான்ப்பா. டோரை வேற திறக்கணும். டோரை திறந்தே வச்சுருவோம். ஒரு வாட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு வருவோம். உள்ளே போயிட்டு வெளில வந்துடுவோம். இவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான். மற்ற நேரத்துலாம் உள்ளே இருக்கியடா, இந்த நேரத்தில் இருக்க மாட்டியாடா. எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி இருப்பான்ப்பா இவன். எங்கே இருக்கான்? சரி நம்ம போயிடலாம் வாங்க. அவ்வளோ தரடா சாத்திட்டே போவாங்க. டக்குன்னு போடாடி வந்துட போகிறான். இங்கிட்ட ஒரு கேஃபெட்டேரியா ஸ்டோரேஜ் கீ சரி access from this side. திறந்து வாங்க. எங்கப்பா பார்க்கிங் கரெக்டாக. ஐயோ மறந்துட்டாங்க இடத்த எங்கே போகணுன்ட்டு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு 235 யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். ஏன் எங்கே இதோ பாருங்கள் அந்த மூலையில் இருந்தான். எங்கே பார்த்தாலும் இவன் ஒருத்தனே இருக்கான்ப்பா. வாடா சுற்று போடும். வாடா டே வாடா. சரி அப்படியே சுற்றிட்டு நம்ம மேலே போயிடுவோம். இவன் அந்த சைடு சுற்றிட்டு வரத்துக்குள்ளே இங்கே தானேப்பா எங்கேயோ 235 ஞாபகம் வர மாட்டேங்குதே. இந்த சைடு இருக்கோங்க. மேலே பார்த்துட்டே போவோம். 225 239 235 தானேப்பா. வந்துட போகிறாங்க. இந்த மாதிரிலாம் திறந்தா எப்படிப்பா? டக்குன்னு தரடா. ப்ளையர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ மேலே ஒரு பிடிச்சிட்டான்ப்பா.